வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் புத்தாண்டு பலன்கள் ஆங்கில புத்தாண்டு 2025 அதற்குடைய முக்கியமான கிரக நிலை மாற்றங்களினால் மிதுன ராசிக்கு என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கறத ஒரு மேலோட்டமான பலன்களாக பார்க்கலாம். ஏனென்றால் டீப்பாக பலன்களை சனி கிரகம், ராகு கேது கிரகங்கள், குரு கிரகம் இந்த அடிப்படையில் நம்ம தனித்தனியாக நட்சத்திர வாரியாக சொன்னால் மட்டுமே இது கம்ப்ளீட்டாக கோச்சார நிலையை மட்டும் கூட சொல்லக்கூடிய நிலையாக இருக்கும். அத்தனை கிரகங்களுடைய மாற்றமும் இந்த ஆண்டு இருப்பதனால் இது ஒரு ஷாலோ ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ளலாம். ஒரு மேலோட்டமான ஒரு கிரக மாற்றங்களை நீங்க உணர முடியும். இன்னும் டீப்பான பலன்கள் ராகு கேதுவிற்கும் நான் கொடுக்க இருக்கிறேன், குரு கிரகத்திற்கும் நான் கொடுக்க இருக்கிறேன். சோ இப்பொழுது மிதுன ராசிக்கு இந்த புத்தாண்டு என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த வீட்டிற்கு மாறுகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்களுக்கு 9ஆம் வீட்டில் இருந்து சனி கிரகம் 10ஆம் வீட்டிற்கு இந்த புத்தாண்டு தொடங்கிய ஒரு 3 மாதங்களில் மாற இருக்கிறார். இது ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. சனி அமர்ந்த வீட்டில் இதுவரை இருந்த ராகு கிரகம் இவர்களுக்கு சனியுடைய வீட்டிற்கு கும்பத்திற்கு மாறக்கூடிய நிலையும் இது ரொம்ப முக்கியமான சனியோடு தொடர்பான ராகுவாக வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். 10ல் அமர்ந்த சனி நார்மலாக ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த வீடு கொடுத்த வகையில் குருவும் இங்கு உங்களுக்கு ஜென்மத்தில் வரக்கூடிய நிலை 5, 7, 9 பார்ப்பதும் ஒரு நல்ல பலனை கொடுக்கிறது. சனி மட்டும் 10ல் அமர்ந்து நல்ல பலனை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சனிக்கு வீடு கொடுத்த வகையில் குருவும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபகிரகமாக 5, 7, 9 பார்ப்பது நல்ல நிலை அப்படின்னு எடுத்துக்கலாம். சனியுடைய வீட்டில் அமரக்கூடிய அந்த ராகு 9ஆம் வீட்டு ராகுவாக ஒரு திரிகோண கனெக்ஷனை வாங்குவது 5, 7, 9ல் 9 மிகப்பெரிய திரிகோண வீடாக, 10 மிகப்பெரிய கேந்திர பலத்துடைய வீடாக வருவது, இந்த காம்பினேஷன் மட்டுமே அதிக நண்பர்களுக்கு ஒரு நல்லதையோ இல்லைன்னா அதிகமான தொல்லைகளையோ கொடுக்க ஏதுவாக இருக்கிறது. இந்த ஆண்டு எஸ்பெஷலி சனியுடைய வீட்டில் அமரும் ராகுவாக இருக்கிறது. சனிக்கு தொடர்பாக வந்துவிட்டது. குருவினுடைய வீட்டில் அமரும் சனியாக இருப்பதனால் குருவுடைய பிளேஸ்மெண்ட்டும் நமக்கு முக்கியமாகிவிட்டது. கடந்த 2 சனி பெயர்ச்சிகளில் 6 ஆண்டுகளுக்கு முன்னர் பாத்தீங்கன்னா சனி அமர்ந்த வீடு தன்னுடைய வீடு அப்படிங்கிற வகையில் எந்த கிரகத்திற்கும் தொடர்பை கொடுக்காமல் தனியாக அவர் ஒரு தன்னுடைய முழு பலத்துடன் அவர் நிறைய தொல்லைகளை எல்லோருக்குமே கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது அவர் தன்னுடைய வீடுகளில் 2 சஞ்சாரத்தை முடித்துவிட்டு குருவினுடைய மீன ராசிக்கு வருகிறார். இது பேசிக்காக உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய பாயிண்டாக நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த சனி 10ஆம் வீட்டில் அமர்ந்தாலும் வீடு கொடுத்த வகையில் குருவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஜென்ம ராசியில் குரு அமர்கிறார். ஜென்மத்தில் குரு அமர்வது சற்று இருக்கும் இடத்திற்கு குருவிற்கு அவ்வளவு பலம் கிடையாது, தொல்லைகள் அதிகம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏனென்றால் குரு இயற்கையாக இது ஒரு பெரிய கிரகம், மேசிவான கிரகம், நம்முடைய மனதை மறைத்து விடும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சயின்டிபிக்காக இதற்கு நான் யோசிக்கும் பொழுது எனக்கு இது இப்படி கூட புரிந்து கொள்ளலாமே அப்படின்னு தோன்றியது. மிகப்பெரிய ஒரு அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்முடைய சந்திரனை கடக்கும் பொழுது அந்த சந்திரனுடைய காரகம் உங்களுடைய லக்னத்திற்கு, மிதுன ராசிக்கு இருக்கக்கூடிய வகையில் சில தொல்லைகளை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஆனால் பார்வைக்கு ரொம்ப அற்புதமான பலன்களை குருவிற்கு கொடுத்திருப்பதனால் உங்களுடைய 5ஆம் வீடு, புத்திரஸ்தானம், புத்திர பாகியம், குழந்தைகளுடைய வளர்ச்சி, ரொம்ப ஒரு நல்ல பூர்வீக லாபம், குலதெய்வ அனுகிரகத்தினால் மிகுந்த நன்மைகள், மேல் படிப்பு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமையும்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டை பார்ப்பது உங்களுக்கு திருமண பாகியத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமண பாகியம் நடக்கும். இது ஓரளவிற்கு நன்மைகளை கொடுக்கும். ஏனென்றால் ஒன்றுக்கொன்று பாதக தொடர்பாக நின்று பார்ப்பதனால் சில அனுசரிக்கக்கூடிய நிலையாகவும் இது கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு நம்ம நிறுத்திட்டு அடுத்து 9ஆம் பார்வையாக 9ஆம் வீடாகிய கும்பத்தையும் இந்த குரு பார்க்கிறார். குரு 9ஆம் வீட்டை பார்ப்பது சனியுடைய வீடாக இருப்பது, அங்கு அமர்ந்த ராகுவையும் பார்ப்பது ரொம்ப நல்ல நிலை. உங்களுக்கு முக்கியமாக குழந்தைகளுக்கு வளர்ச்சி, பூர்வீகத்தில் இருந்து நிறைய லாபங்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா கூட வெளிநாடு வெளியூர் தொடர்பான படிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். தந்தை வழி ஆதாயங்கள், தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ குருவுடைய பிளேஸ்மெண்ட் இந்த வகையில் நம்ம சொல்லிட்டு அதற்கடுத்தபடியாக சனி அமர்ந்த ஒரு வீட்டினுடைய பார்வையினால், இது சனி பெயர்ச்சி பலன்ல நான் சொல்லி இருக்கிறேன்,
2025 சனி பெயர்ச்சிக்கு என்ன பலன் டீடைல்டாக நீங்க பார்த்து கொள்ளலாம். இருந்தாலும் இந்த பலனில் சனியை நம்ம ஒரு சின்ன விளக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 3ஆம் பார்வையால் உங்களுடைய 12ஆம் வீடு அயன சயன போகஸ்தானம், 12ஆம் வீடு தூக்கத்தை குறிக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு எப்பவுமே ஆதிபத்திய ரீதியிலாக மிதுனத்திற்கு சனி அஷ்டமாதிபதி, பாக்யாதிபதியாக அவர் இருந்தாலும் அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கறத நம்ம மறக்க கூடாது. ஏதாவது ஒரு மன ஆரோக்கிய பிரச்சனையினால் தூக்க குறைபாடு ஏற்படலாம். சிலருக்கு குடும்ப வாழ்வில் சின்ன சின்ன பிரச்சனைகளால் தூக்க குறைபாடு ஏற்படலாம். ரொம்ப வயதில் சீனியராக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது கிரானிக் ஆரோக்கிய பிரச்சனைகளால் தூக்க குறைபாடு ஏற்படலாம். சனி பார்வை ஒரு சுருக்கத்தை கொடுக்கும். அந்த 12th house சொல்லக்கூடிய ஒரு தூக்க குறைபாடு இல்லைன்னா கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த பெட் கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 படுக்கை ஸ்தானம் சின்ன ட்ரபிளை கண்டிப்பாக ஆன் அண்ட் ஆஃப் அடையும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சனி உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கிறார். கன்னி ராசி, அது உங்களுடைய சுகஸ்தானம் மட்டும் இல்லாமல் வீடு, வாகனங்கள், உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாகனங்கள், பெட் அனிமல்ஸ் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இந்த வீட்டை சனி கண்டகச்சனியாக பார்க்கிறார். கன்னிக்கு கண்டகச்சனி வரப்போகிறது. இந்த கன்னி மிதுன ராசிக்கு 4ஆம் வீடு. உங்களுடைய 4ஆம் வீடு சம்பந்தமான காரகங்கள் எல்லாவற்றிற்கும் அது 6க்குடைய ஆதிபத்தியமாக இருக்கக்கூடிய சனி பார்ப்பதனால் இது சுபமான பலன்களையும் கொடுக்கும். அந்த வீடு வாகனம் வாங்குவதற்குடைய கடன்களை வாங்கி இந்த சனி பார்வையினால் உங்களுக்கு கன்னி ராசிக்கு வீடு வாகனம் வாங்கலாம். அதே சமயம் தாயாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு கிரகம் தாயாருடைய ஆரோக்கியத்தை, சந்திரன் அப்படிங்கிற வகையில் காரகா பிளானட் தாய்க்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சற்று தொல்லைப்படுத்தலாம். உங்களுடைய தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிற்கு இந்த சனியுடைய பார்வை ஆரோக்கிய வகையில் சில பிரச்சனைகள் தாயாருக்கும் இருக்கலாம். அவரவர்கள் கன்னி ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல இருக்கலாம். வீடு வாகனங்கள் ரிப்பேரிங், பழுது செலவுகள், நீண்ட நாள் கழித்து அதை ஒரு ரெனோவேஷன் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைப்பதாக இருந்தால் செய்து கொள்ளலாம். ஆனால் சின்ன கடன் இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது. சோ இது ஒரு நல்ல பலனாக அதிகமாகவும் சில கவனமான பலனாகவும் இந்த சனி கன்னியை பார்ப்பது ஒரு பலனை கொடுக்கிறது. அடுத்ததாக சனி தனுசு ராசியை பார்க்கிறார். தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டமமாக நின்று தனுசை பார்ப்பது, தனுசு ராசி உங்களுக்கு வாழ்க்கை துணையை கொடுக்கக்கூடிய ஒரு குறிக்கக்கூடிய 7ஆம் வீடு. சோ உங்களுடைய திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் உங்களோட வாழ்க்கை துணைக்கு வருமானம் உயரும், தைரியம் அதிகரிக்கும், அவங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும், உங்களுக்கும் இடமாற்றம் ஏற்பட்டு இருவருமே ஒரு இடமாற்றத்தை அடையக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கலாம். ஆனால் இதற்கு முன்னர் 12ல் மறைந்த குரு கிரகம் ரிஷபத்தில் அமர்ந்த குருவை விட திருமண வாழ்வில் ஓரளவிற்கு இணக்கமான நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்குடைய வீட்டை, தன்னுடைய வீட்டை தானே குரு பார்ப்பதனால் திருமண வாழ்வில் ஓரளவிற்கு ஒரு பெட்டரான நிலை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சோ இது குருவினுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் தனுசு ராசிக்கு ஒரு சேர கிடைப்பதனால் இது ஓரளவிற்கு நன்மையான காலகட்டம் தனுசு ராசிக்கு. இந்த தனுசு உங்களுடைய ஒரு ராசிக்கும் என்ன வீடாக வருகிறது அந்த எண்ணிக்கை அடிப்படையில் ஒரு நல்ல பலனை தனுசு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு இது 7ஆம் வீடு. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய திருமண வாழ்வில் கணவர் அல்லது மனைவி, சோ இதுவும் ஓரளவிற்கு நல்ல பலன். அடுத்ததாக வரக்கூடிய பலன் ராகு கேது இந்த ஆண்டு மாறக்கூடிய நிலை. இந்த மாற்றம் எல்லாம் எப்பொழுது நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்வதற்கு மறந்துவிட்டோம். சனி கிரகம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு ஒரு 3 மாதங்கள் கழித்த நிலையில் மீன ராசிக்கு மாற இருக்கிறார். சனி மாறிய ஒரு 45 நாட்களில் குரு கிரகம் உங்களுடைய மிதுன ராசிக்கு 12லிருந்து உங்களுடைய ஜென்மத்திற்கு வரப்போகிறார். குரு மாறிய 4 நாட்களில் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கிரகம் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறக்கூடிய நிலை ரிவர்ஸ் ஆர்டரில் நடக்க இருக்கிறது. 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் அமர்ந்த கேது ரிவர்ஸ் ஆக 3ஆம் வீட்டில் அமரப்போகிறார். இந்த 4 கிரகங்கள் தான் மேஜரான ஆளுமையை அடுத்த ஆண்டு முழுவதும் கொடுக்க இருக்கிறது. இதோட பலன்களை எல்லாம் நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இல்லையா. இப்போ ராகு கேதுவிற்கு நம்ம வரும் பொழுது 9ல் அமர்ந்த ராகு மிகப்பெரிய யோகம் பலன்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள், நல்ல ஒரு மெட்டீரியல் லாபங்களை அதிகம் கொடுக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஆனால் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. எப்பொழுதுமே ராகுவிற்கு ஒரு பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருள் ரீதியிலான விஷயங்களில் நன்மைகளையும் உயிர் காரகத்தில் சில தொல்லைகளையும் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. சோ இது ஆன் தி ஹோல் உங்களுடைய
பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 9ஆம் வீடாக வந்துவிட்டது. பித்ருக்காரகான்னு சொல்லக்கூடிய சூரியன் வீட்டிலும் கேது அமர்வதனால் அவரவர்களுடைய மிதுன ராசி மிதுன லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய தந்தையாருடைய ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொண்டாலே இது ஒரு சரியான பலனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ராகு கிரகத்தினுடைய ஆளுமை கண்டிப்பாக 2 புறமும் 3ஆம் வீட்டிற்கு கிடைக்கும். அதுபோல தனுசு ராசிக்கும் மேஷ ராசிக்கும் ராகுவின் ஆளுமை கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசி, அவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி, சிறிது ஈகோ அப்படிங்கறதும் இருக்கும். கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸும் அவர்களுக்கு இருக்கலாம். சோ நீங்க 2 பேரும் இணைந்து புதிதான சில விஷயங்களை, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைன்னா புதிதான சில ஒரு வீடு வாகனம் வாங்குவது இதெல்லாம் இருந்தாலும் மிதுன ராசி இந்த ஆக்சிஸ்ல யார் இருந்தாலுமே, நீங்க மிதுனமாக இருக்கலாம், உங்க மனைவியோ இல்ல கணவரோ பிறப்பு ஜாதகத்தில் வேறு ஒரு ராசியாக கூட இருக்கலாம், மேஷம் இல்லைன்னா மீனம், எதுவாக இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு நான் சொல்லக்கூடிய அந்த மிதுனத்தின் பார்ட்னராக சொல்லக்கூடிய பலனும் ஒரு 60% பொருந்தும் அப்படிங்கறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். சோ இந்த ஆக்சஸ்ல மிதுனத்தில் இருக்கிறவங்க இணைந்து நீங்க ஒரு முடிவுகளை எடுத்து ஓவர் கான்பிடன்ஸ் இல்லாமல் புதிய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவது நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக ராகுவுடைய இன்னொரு இன்ஃபுளுன்ஸ் மேஷத்திற்கு இருப்பது, உங்களுடைய லாபம் பெரிதாக இருக்கும். மூத்த சகோதர வகையில் நிறைய ஈகோ கிளாஷ் போன்ற நிலை இருக்கலாம். இது அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். மூத்த சகோதரர் 11ஆம் வீடு, அது மேஷ ராசி மிதுன ராசிக்கு 11ஆம் வீடு உங்களுடைய எல்டர் சிப்ளிங். அந்த மேஷத்திற்கு பாதக வீட்டில் அமர்ந்த ராகு பார்ப்பதனால் அவர்களுடைய ஆரோக்கிய பிரச்சனையில் ஏதானும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதையும் நீங்க அலட்சியம் இல்லாமல் பார்த்துக் கொள்வதற்குரிய காலகட்டம் அப்படிங்கறத புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்களுடைய சந்திரனை திரிகோணமாக ராகு தொடர்பு கொள்வதனால் கண்டிப்பாக உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவலும் சற்று யதார்த்தத்தை விட ஒரு அதிகமான கான்பிடன்ஸ் இருக்கும். ஓவர் கான்பிடன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்களுமே தனிப்பட்ட முயற்சிகள் எது செய்தாலும், வேலை மாற்றுவதாக இருந்தாலும், வெளியூர் வெளிநாடு வீடு வாகனங்கள் எதுவாக இருந்தாலுமே பயப்பட வேண்டிய விஷயத்திற்கு பயப்படுவது அப்படிங்கிற ஒரு நிலையை, நீங்க முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களை நன்கு பரிசீலித்து முடிவெடுப்பது, இந்த மாதிரி சில விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னு யதார்த்தமாக சொல்லணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, பட்ஜெட் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயங்களில் நம்மளை ஓவர் கான்பிடன்ஸ் மூலியமாக அதிகமான பட்ஜெட்டை நம்ம கடன் வாங்க வைப்பார், இல்லைன்னா ஒரு அலட்சிய மனோபாவத்தினால் சில பிரச்சனைகளை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். சோ தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் நீங்க அலட்சியம் இல்லாமல் இருப்பது, அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ளலாம். இந்த ராகுவினால் முக்கியமாக முதலீடு செய்யும் பொழுது ரொம்ப நிதானமாக இருப்பது உங்களுக்கு முக்கியமான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த ராகுவிற்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன். அடுத்ததாக ராகு திரிகோணமாக இன்னொரு வீடு கனெக்ட் பண்ணுவது உங்களுடைய 5ஆம் வீடு. உங்களோட குழந்தைகளுக்கு மேல் படிப்பு கூட நீங்க சரியான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கிறதா அப்படிங்கிறது, சில அவர்களுடைய பிடிவாதத்தினால் நீங்க சில தேவையில்லாத விஷயங்களை செய்கிறீங்களாங்கிறத கூட நீங்க ஒரு முறை செக் பண்ணிக்கொள்வது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும். மாணவர்களாக இருக்கிற மிதுன ராசி நண்பர்கள், நீங்க படிக்கக்கூடிய புதிதாக ஏதாவது ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க செல்லக்கூடிய யூனிவர்சிட்டி ஒரு ரெப்புடேஷன் இருக்கான்னு பாத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு தேவையில்லாம இந்த வருஷமே போயாகணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்சில சில பேர் பணத்தை அதிகம் கட்டி ஒரு அவ்வளவு ஒரு தரம் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி போன்ற நிலையெல்லாம் கூட இந்த தூண்டுதல் ராகு ஒரு அவசரமாக கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நீங்க எதையுமே ஒரு அவசர கதியில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பது இந்த ராகுவிற்கு ரொம்ப முக்கியமாக. அதிக வீடுகள் கனெக்ட் ஆகிவிட்டது. மேஷம் உங்களுடைய சகோதர வகையில், அமர்ந்த வீடு உங்களோட தந்தையாருடைய வகையில், அமர்ந்த வீடு உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய குழந்தைகளுடைய எஜுகேஷன், இதிலும் சற்று கவனம். கணவன் மனைவியாக நீங்க 2 பேரும் செய்யக்கூடிய புதிய முதலீடுகள், இல்லைன்னா ஏதாவது வீடு வாகனங்கள், சேமிப்பு தொடர்பான சில விஷயங்கள்லாம் சரியான இடத்துல நீங்க சேமிக்கிறீங்களா அப்படிங்கறதை பார்த்துக் கொள்வது ரொம்ப முக்கியமான நிலையாக இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் வேறு உங்களுக்கு பாதகாதிபதி இருப்பதனால் புதிதான நட்புகள் மூலியமாக இந்த 7 பார்ட்னர்ஸ் அப்படிங்கறத நம்ம கணவர் அல்லது மனைவியை விட்டுட்டு புதிதான ஒரு நண்பர் யாராவது உங்களுக்கு வராங்க அப்படின்னா, எதிர்பாலினத்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா நீங்க சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான பலன்களாகவும் இந்த ராகுவில் அடக்கமாக இருக்கிறது. இது 5, 9 தொடர்பு கொள்ளக்கூடிய பாதகாதிபதியாக குரு இருப்பதனால் இது ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளுக்கு வளர்ச்சி, அதிர்ஷ்டம், இதெல்லாம் நல்ல பலன்கள். ஆனால் இது மிட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பலன் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இது சற்று
ஜென்ம குரு 9ல் உள்ள ராகு சில விஷயங்களை அலட்சியப்படுத்திவிட்டு நீங்க தேவையில்லாத தொடர்பில் யாரோடையாவது நீங்க அனாவசியமான நட்புகளை தொடர்வது, புதிதான நட்புகளை ஏற்படுத்தும் பொழுது கவனக்குறைவாக இருப்பதை தடுப்பது, இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு தேவையான பலன்களாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதர்வைஸ் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், பெரிய பணப்புழக்கம் கையில் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். திருமணம், புத்திர பாக்கியம், முக்கியமாக அந்த வயதினர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், வாழ்வில் ஒரு பெரிய கட்டத்தை இன்னொருவருடைய ஜாதகமும் நமக்கு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நிலை திருமணம் அப்படின்னு சொல்வது. நம்முடைய பாவகத்திற்கு நேர் 7ஆம் வீடு நம்மளுடைய திருமண வாழ்வை குறிக்கும். சோ திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்தில் நம்ம லீகலாக இணைந்து விட்டாலே இந்த கிரகத்தினுடைய ஆளுமை இதுவும் வேலை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நிலை. சோ 2 ஜாதகங்கள் பலன் செய்யக்கூடிய அளவிற்கு அற்புதமான திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் மிதுனத்திற்கு நடக்கும். அடிஷனலாக 3ஆவதாக ஒரு ஜாதகம் நமக்கு பலன் செய்ய போகிறது அப்படின்னா அது குழந்தை பாக்கியம். அப்படி நிறைய ஒரு நல்ல நன்மைகள் ரிலேஷன்ஷிப் வகையில் குடும்பத்தில் ரொம்ப சுபமான நிகழ்ச்சிகள் நடப்பதற்குரிய நிறைய வாய்ப்பாகவே மிதுன ராசிக்கு நான் பார்க்கிறேன். கடந்த ஆண்டுகளில் இவங்களுக்கு சனி அஷ்டமத்தில் ரொம்ப ஒரு தொல்லையான பலன்களை கொடுத்து விட்டார். இதெல்லாமே உங்களுக்கு ஹீல் பண்ணக்கூடிய நல்ல டைம் அப்படின்னு சொல்லலாம். மனதிற்கும் நல்ல மகிழ்ச்சி, நிம்மதி இருக்கும். பொருளாதாரத்திலும் மிகுந்த நன்மைகளையும் மிகுந்த ஏற்றத்தையும் மிதுன ராசி அடையக்கூடிய நல்ல காலகட்டம். ஆனால் நான் மேலே சொன்ன ராகுடைய ஆளுமையினால் என்னெல்லாம் நீங்க கவனிக்கணுமோ அதெல்லாம் நிதானமாக கவனித்து முடிவுகளை எடுக்க வேண்டும். கேதுவிற்கு வரும்பொழுது இறுதியாக உங்களுடைய 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் சிறிது ஆன் அண்ட் ஆஃப் உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையுடைய நிலை பிளக்சுவேட் ஆகக்கூடிய நிலை இருக்கும். ஒரு சில நாட்கள் தைரியம் அதிகரிக்கும், சில நாட்கள் குறையக்கூடிய நிலையாக இருக்கும். மேலே சொன்ன பல விஷயங்களால் இருக்கக்கூடிய அந்த ஒரு தைரியத்தினுடைய குறைபாடாக ஆன் அண்ட் ஆஃப் அது வெளிப்படலாம். திருமண வாழ்விலும் சற்று விட்டு கொடுக்க வேண்டிய காலகட்டம். ரொம்ப இது பர்சன்டேஜ் குறைந்து விடும் அப்படின்னு சொன்னாலும் இது இந்த கேதுவுடைய ஆளுமையினால் வரக்கூடிய நிலையாக காட்டுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். பூர்வீகத்தில் மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய நல்ல நிலை. உங்களோட புத்திஸ்தானம் மிகுந்த வலிமை அடைந்து நீங்க உங்களோட ஜாப்லயோ இல்ல பிசினஸ்லயோ பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணக்கூடிய நல்ல நிலையை இந்த கேது கிரகம் கொடுக்கிறார். 5ஆம் வீட்டிற்கு பாதகமே இல்லாத அளவிற்கு நல்ல பலனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மிதுன ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு பலவிதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த 2025 ஆண்டு இருக்கிறது. நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.